பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காரியத்தை மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் போய் அவரை பார்த்து பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள். அப்பொழுது ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது. அது என்னென்னு சொன்னால், தேவதூதன் தோன்றி பரலோகத்தில் இருக்கிற திரள் சேனைகள் ஒன்று கூடி தேவனை எப்படி ஆராய்ச்சாங்க, என்ன சொல்லி போற்றினாங்கன்னு சொன்னால் 3 காரியத்தை சொல்கிறார்கள். ஒன்று, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததுனால நடந்த 3 சம்பவத்தில் ஒன்று தேவனுக்கானது. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு இந்த பூமியில் பிறந்தது என்பது தேவனுக்கு மகிமையாக பிறந்தார். இயேசு இந்த பூமியில் வந்தது தேவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்ய, தேவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஆகவே இது ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டமாக காணப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டார். அது என்ன பொறுப்பு என்று சொன்னால், பாடு மரணம் என்ற பொறுப்பு. இந்த பூமியை சரிப்படுத்த இயேசு ஒரு பெரிய டார்கெட்டாக, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்யணும் என்பதற்காக முழு பொறுப்பையும் சுமந்தவராய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பாவங்களை மன்னிக்க, பாவங்களை சுமக்க இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஆகவே அது சாதாரண ஒரு வேலை அல்ல. 1000 தூதர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. இயேசு மாத்திரமே அதை செய்தார். இயேசுவால் மாத்திரமே அதை செய்ய முடிந்தது. ஆகவே தான் தேவனை அவர்கள் துதித்தார்கள். இது தேவனுடைய மகிமை, தேவனுக்கு மகிமையாக சொன்னார்கள், தேவனுக்கு மகிமையாக. இரண்டாவதாக, இயேசு பிறந்தனுடைய காரியம், பூமியிலே சமாதானம் உண்டானது. இந்த பூமியிலே சமாதானம், ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மெய்யான சந்தோஷம், ஒரு மெய்யான இந்த பூமிக்கு தேவை என்ன? சமாதானம். கூக்குரலும் சண்டைகளும் பொறாமைகளும் இந்த பூமியிலே தலைவரை தாடி கொண்டிருந்த நேரத்தில் இந்த பூமிக்கு ஒரு சமாதானம் தேவை. அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்துக்கு அவர் தான் காரணராக இருந்தார். அவர் இந்த பூமியிலே ஒரு சமாதான பாத்திரமாக, அவர் கழுதையில் அவர் பவனி வந்தது எதற்காகன்னு சொன்னால், கழுதை ஒரு சமாதானத்தின் மிருகமாக இருந்துச்சு. ஆகவே தான் கழுதை மேலே ஏறி பவனி வந்தார். ஆக மனிதர்களுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுக்க, பொறுமையை கற்றுக் கொடுக்க, ஒருத்தர் நேசிக்கணும், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக, உன்னிடத்தில் அன்பு வருவது போல பிறனிடத்தில் அன்பு வருவாயாக, அப்படிப்பட்ட காரியத்தை போதிக்கும்படியாக இயேசு இந்த பூமியில் வந்தார். ஆகவே இந்த பூமியில் இயேசு பிறந்ததுனால இந்த பூமிக்கு சமாதானம், இந்த பூமிக்கு ஆசீர்வாதம், இந்த பூமிக்கு நன்மை, இந்த பூமிக்கு விடுதலை, இந்த பூமிக்கு சாபம் விலகினது, இந்த பூமியில் விடுதலை உண்டானது, இந்த பூமிக்கு நன்மை கிடைத்தது, இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆக இந்த பூமிக்கு நன்மை, இயேசு பிறந்தனால இந்த பூமிக்கு நன்மையானது நடந்தது, நன்மையானது செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம் எல்லா ஜனத்திற்கும் கடந்து வந்தது. மூன்றாவதாக, மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக, மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மனுஷர் மேல் பிரியம், மனுஷர் மேல் அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், மனுஷர் மேலே பிரியம் உண்டாகும்படியாக, மனுஷர் மேலே பிரியம் உண்டாவதாக. மனுஷனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய பிளவு இருந்தது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினை இருந்தது. காரணம் பாவம் என்கிற ஒரு கொடிய காரண நிமித்தமாக. ஆகவே தான் இங்கே மனுஷனுக்கு பிரியம் உண்டாகும்படியாக இயேசு பிறந்தார். மனுஷனை நேசிக்கும்படியாக இயேசு பிறந்தார். மனுஷன் மேலே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். இந்த 3 காரியத்திற்காக தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். இந்த 3 காரியத்துக்காக தான் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். அவர் பிறந்து இந்த பூமியில் குழந்தையாக இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக காணப்படுகிறார். ஆகவே இயேசு பிறந்தது தேவனுக்கு மகிமையாக, இயேசு பிறந்தது பூமியில் சமாதானமாக, இயேசு பிறந்தது மனுஷர் மேலே பிரியமாக, மனுஷன் ஒருத்தர் பிரியமாக இருக்கு, மனுஷர் மேலே அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, மனுஷனுக்குள்ளே நிம்மதி இருக்கு. இயேசு இந்த பூமியில் அவர் பிறந்தார். ஆகவே இயேசு பிறப்பின் நற்செய்தி எல்லோருக்குமானது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரை இயேசு இந்த பிறந்த நோக்கத்தை
அறிந்து கொண்டோம். தொடர்ந்து எங்களுக்கு வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. உங்களுடைய கிருபையின் கரத்தை ஆழ்த்தி ஒப்புவிடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.